அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை. பேறு பெற்றோரும் கேடுற்றோரும். லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு 6, இறை சொற்றொடர்கள் 20 முதல் 26 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். லூக்கா, மத்தேயு ஆகிய இருவருமே இந்த முதல் பேருடைமையை நிகழ்கால உண்மையாக புரிந்து கொள்கின்றனர். ஏழையரின் உள்ளத்தோர் என்பது பிரிதொரு நாளில் இறை ஆட்சிக்குட்படும் பேறு பெற்றவர்கள் என்றல்ல. இப்போதே அவர்கள் இறையாட்சியில் பங்கு கொள்கிறார்கள் அல்லது அவர்களை கொண்டுதான் கடவுள் தமது ஆளுகையை நடத்துகிறார் என்று பொருள்படுகிறது. தொடர்ந்து நடைபெறும் கடவுளது ஆளுகை அவருடைய பராமரிப்பு பணியை சார்ந்தது. வானத்து பறவைகள் அவரால் வாழ்கின்றன. அதுபோலவே மனிதகுலம் பராமரிப்பு பெறுவது கடவுளோடு ஏழைய ஒத்துழைப்பதால் தான். உழுபவர் கணக்கு பார்த்தால் உலக்கு மிஞ்சாது என்ற கூற்று அன்றாட உண்மை என்றாலும் சலிப்பு முறுமுறுப்பு எதுவும் இல்லாமல் உணவு உற்பத்தியில் ஈடுபடும் ஏழையரால் தான் அனைவரும் உணவு பெறுகிறோம். இறையாட்சி சலுகையும் வசதியும் புகழும் பாராட்டும் நிறைந்ததல்ல. உழைப்பும் சேவையுமே இறையாட்சியின் அடிப்படை கூறுகள். இப்படி நாம் இறையாட்சியை புரிந்து கொள்ளும் போது இந்த அருள்வாக்கு எவ்வளவு உண்மையானது என்று விளங்கும். அடுத்த கூற்று இப்போது பட்டினியாயிருப்போரை பற்றியது. நிறைவு பெறுவீர்கள் என்ற எதிர்காலத்தில் நிறைவுறப் போகும் உண்மையாக இந்த வாக்கு அமைந்துள்ளது. முதலாவது, கடவுளுடைய ஆளுகையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்போது எல்லா தேவைகளும் நிறைவேறும் என்ற இயேசுவின் அறைகூவலுக்கு செய்கொடுத்து எவரும் பட்டினியாய் இருக்க வேண்டும் என்பது கடவுளுடைய ஏற்பாடல்ல என்ற துணியுடனும் அர்ப்பண உணர்வுடனும் சரியான பகிர்வின் காலம் வரும் என இயேசு எதிர்பார்த்தார். அன்பார்ந்தவர்களே, மனிதர் தம் வாழ்வில் எதிர்கொள்கின்ற அனுபவங்களின் அடிப்படையில் மதிப்பீடுகளை உள்வாங்கிக் கொள்கிறார்கள். பிறர் வழியாகவும் சமூக நடைமுறை வழியாகவும் நாம் பெறுகின்ற மதிப்பீடுகளும் உண்டு. ஆனால் இவ்வாறு நாம் பெறுகின்ற மதிப்பீடுகளை எல்லாம் கடவுளின் பார்வையோடு நாம் அணுக வேண்டும். இயேசு லூக்கா நற்செய்து வருகின்ற சமவெளி பொழிவின் போது ஏழைகளை நீங்கள் பேறு பெற்றோர் என்றார். வழக்கமாக ஏழைகள் என்றால் பிறரால் இகழப்படுகிறவர்கள், அவர்களை பிறர் மதிப்பதில்லை. இது உலக போக்கு. ஆனால் இயேசு அப்போக்கினை வேரோட்டமாக மாற்றி அமைக்கிறார், புரட்டி போடுகிறார். செல்வமும் வசதியும் சொத்தும் சுகமும் யாருக்கு இல்லையோ அவர்களுக்கு கடவுளின் ஆசி இல்லை என மக்கள் எண்ணிய காலத்தில் இயேசு அவர்களுடைய எண்ணத்தை மாற்றுகிறார். 4 பேர்களையும் 4 கேடுகளையும் சுட்டி காட்டுகிறது இன்றைய நற்செய்தி. லூக்கா பிற இனத்து நற்செய்தியாளர் என அறியப்படுகிறார். எனவே இச்சமவெளி பொழிவு ஒடுக்கப்பட்டு விளிம்பு நிலையில் இருப்போருக்கு இயேசு கொடுத்த நம்பிக்கை அழைப்பாக சுட்டிக்காட்டுகிறார். ஏழைகள் பேறு பெற்றவர்கள், ஏனெனில் இவர்கள்தான் தங்கள் நம்பிக்கை இறைவன் மேல் வைத்திருப்பார்கள். இருப்பது இயங்குவதும் இறைவன் அருள் என்பதை உணர்ந்து ஏழைகளை கடவுள் ஆசையளிக்கிறார். இறையாட்சி பணியின் பங்காளிகளாக ஏழைகளும் இருப்பதை அழகுற எடுத்து காட்டுகிறார். செல்வந்தர்களோ தங்களிடம் இருக்கும் பணத்தை வைத்து எதையும் பெற்றுவிடலாம் என மமதையோடு இருப்பவர்கள். தான் கற்ற கல்வியையும் தன்னிடம் இருக்க அதிகாரத்தையும் தான் சேர்த்து வைத்த செல்வத்தை வைத்து கடவுளையும் விலை பேசக்கூடியவர்கள். எனவே ஏழைகளுக்கு பேறுகளை வழங்கிய இயேசு செல்வந்தர்களுக்கு எதிராக கண்டன குரலை எழுப்புகிறார். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். ஏழை மக்களிடம் காணும் இறை நம்பிக்கை என்னிடம் உள்ளதா? எனது செயல்களை பார்த்து இறைவன் பாராட்டுவாரா? என்னிடம் அகற்ற வேண்டிய தவறான மதிப்பீடுகள் யாவை? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் ஏழை மக்களிடம் காணப்படுகின்ற இறை நம்பிக்கை வளர்த்து கொள்ளவும் எங்களது செயல்களெல்லாம் உமக்கு ஏற்ற விதத்தில் அமையவும் எங்களிடம் மாற்ற வேண்டிய தவறான மதிப்பீடுகளை மாற்றி உமக்கு வந்த வாழ்க்கை வாழவும் வரம் தாரும். ஆமீன்.